FaraDay அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் டிஃபெக்ட் டோஜோ அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் இந்த FaraDay டூலும். பட் இங்கே ஒரு பஃபர் டூலாக நம்ம இதை வச்சுக்கலாம். இந்த FaraDayலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் டூல்ஸை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். 100 டைம் 100 ஒரு டூல்ஸை கிளிக் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரே பிளேஸ்லேயே இந்த 100 டூல்ஸும் இன்டெகிரேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒரு 10,000 சிஸ்டமுடைய வல்னரபிலிட்டி ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்போது உங்கள் கம்பெனி எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் இமீடியட்டாக ரெமிடியேட் எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த FaraDay மூலமாக உங்களுக்கு ஓரளவு தெரிய வரும். இந்த வீடியோவில் இந்த FaraDayவை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இது ஃப்ரீயானு கேட்டால் கண்டிப்பாக இது ஃப்ரீ தான், ஓப்பன் சோர்ஸில் இருக்குது. பட் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸும் இருக்குது. பட் நம்ம ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணி ஒரு சில ரிசல்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு அதை டேஷ்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் சைபர் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் லீடாக ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம காலேஜ் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கும். இங்கே நீங்கள் ஃபயர்பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ என்ன அப்படின்னா டிஃபெக்ட் டோஜோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ cybervoyage யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் டிஃபெக்ட் டோஜோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம். இது எதுக்காகனா ஒரு கம்பெனியில் மல்டிபிள் டூல்ஸை ஒரு டூலில் இன்டெகிரேட் பண்ண போகிறாங்க. அது ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த டிஃபெக்ட் டோஜோ அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். அது வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இதில் ஒரு 180+ ஒரு 150+ இன்டெகிரேஷன் சப்போர்ட் ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு டூலும் பார்த்தீங்கன்னா ஒரு 60+ இன்டெகிரேஷன் சப்போர்ட் பண்ணும். இது என்ன டூல் கிட்டால் FaraDay VM டூல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு ஒரு GitHub லிங்க் வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதாவது ஆல்ரெடி 180+ இன்டெகிரேஷன் சப்போர்ட் பண்ணுற ஒரு டூல் இருக்குது. அதே மாதிரி இது நீங்கள் 60+ இன்டெகிரேஷன் அப்படி தான் சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ நான் 180+ டூலே நான் வாங்கிப்பேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இப்போ ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டூல் யூஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு வெண்டார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி எனக்கு 180+ சப்போர்ட் தேவை கிடையாது. பிகாஸ் நீங்கள் ஒரு சில ப்ரீமியம் ஃபீச்சர்ஸை டேஷ்போர்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீமியமாக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி ஆகணும். அந்த பர்டிகுலர் இந்த வெண்டார் சரிங்களா. அந்த மாதிரி தான் FaraDay அப்படிங்கிற ஒரு 60+ அப்படின்னா எனக்கு 2-3 சப்போர்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸ் ஒவ்வொரு டூலை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரிஃபரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டூல்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. யாருன்னா என்டர்பிரைஸ் ரெவென்யூர். ஸோ அப்போ டிஃபெக்ட் டோஜோங்கிற ஒரு 10 பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா FaraDay அப்படிங்கிற 20 பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டூல் தான். இது ஒரு பஃபர் டூலாக நம்ம வச்சுக்கலாம், மல்டிபிள் டூல்ஸாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் செல்லை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த கோட் இந்த லிங்க்குள்ளே போயிடுங்க. போனதுக்கப்புறம் இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. எப்பவும் போல நம்ம என்ன பண்ணோம், டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு git clone சர்ச் பண்ணுங்கள். git clone டைப் பண்ணிவிட்டு அண்ட் அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த FaraDay உங்கள் லோக்கலில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சரியா. அட் த சேம் டைம் இன்றைக்கி நம்ம ஒரு சில ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ரிப்போர்ட்ஸ்னு எதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நெசஸ் சாம்பிள் ரிப்போர்ட்னு சர்ச் பண்ணுங்கள். அண்ட் அக்கினடிக் சாம்பிள் ரிப்போர்ட் அப்படின்னு சொன்ன நேரத்தில் சர்ச் பண்ணுங்கள். அண்ட் சாம்பிள் ரிப்போர்ட் அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்படி ஒரு நெசஸ் ஸ்டோர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதில் ரிப்போர்ட் இப்படி தான் வரும். ஸ்கேன் பண்ணி ஒரு வல்னரபிலிட்டி இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் இப்படி கண்டுபிடிப்பாங்க. ஸோ இங்கே இந்த கிரிட்டிக்கல் 10.0 ஸோ இந்த ஐடி அதாவது இந்த நேம் ஒன்று இருக்கா, இந்த வல்னரபிலிட்டி உங்கள் சிஸ்டமில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இமீடியட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது ஒரு ரிசல்ட்ஸ் வரும். அப்படி தான் ஒவ்வொரு டூல்லேருந்து ஒவ்வொரு வெண்டார்கிட்டருந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வரும். இந்த 10.0 எப்படின்னா ஹவ் எத்திக்கல் ஹேக்கர்ஸ் ஃபைண்ட் வல்னரபிலிட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கும். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்கோரிங் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அண்ட் இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற டெனபிள் நெசஸ் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல் அப்படின்னா அக்கினடிக் அப்படிங்கிறது வெப் அப்ளிகேஷன். இவங்க இதே மாதிரி தான் கிரிட்டிக்கலில் இருக்குது, இவ்வளோ இருக்குது, ஹை லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே நீங்கள் ஓப்பன் வாஸ் வந்தீங்க அப்படின்னா இது நெட்வொர்க்ஸ்னு எடுத்துக்கோங்க, இல்லை சிஸ்டம்ஸும் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி சிஸ்டம் ரிப்போர்ட்லாம் உங்களுக்கு இப்படி வரும். ஒரு வல்னரபிலிட்டி சம்மரி இருக்கா, இத்தனை ஹை, இத்தனை 8, இத்தனை மீடியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ இது எல்லாமே ஒவ்வொரு ரிப்போர்ட் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் நம்ம கிளிக் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு தான் இந்த டூலை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். டெர்மினல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் முடிஞ்சிருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சிடி அந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் எல்எஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் ரெக்யர்மெண்ட் ஆஃப் txt அப்படின்னு. இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிபெண்டன்சிஸ் ஃபைல் எப்பவும் நம்ம சொல்கிற மாதிரி இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும்னா ஒரு சில டிபெண்டன்சிஸ் தேவை. அந்த டிபெண்டன்சிஸ் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அடுத்து டாக்கர் கம்போஸ் ஆப் அப்படின்னு கொடுங்க. இப்போ கொடுக்கும்போது இது ஒரு சர்வராக உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம என்ன இது ஒரு சர்வராக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இப்போ இந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேட்கும். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதை ஓப்பன் லிங்க் நான் கொடுக்குறேன். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். நம்மக்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இந்த FaraDay இருக்குல்ல, இங்கே இதனோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே தான். உங்கள் எண்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டாக்கர் கம்போஸ் அப் கொடுக்கும்பொழுது யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் இந்த இடத்துல டெர்மினலி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இந்த FaraDayயோடைய யூசர் நேம் இதுதான் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட தேவை கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் இந்த டாக்கர் கம்போஸ் அப் கொடுத்தீங்கன்னாவே உங்கள் சைடு யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணதுனால பாஸ்வேர்டு அப்போவே ஜென்ரேட் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் ஜென்ரேட் ஆகாது. அதனால் அதை நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த யூசர் நேம் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த யூசர் நேமை காப்பி பண்ணிவிட்டு அண்ட் ஃபயர்பாக்ஸில் இங்கே நம்ம போய் என்ன பண்ணுற போகிறோம், பேஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாஸ்வேர்டை நம்ம என்ன பண்ணுறோம், காப்பி பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்ட்ஸையும் நம்ம பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணி லாகின் நம்ம கொடுக்கும்போது இப்போ ஒரு ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன, இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு ஒர்க் ஸ்பேஸாக வச்சுக்கோங்க. ஒரு சினாரியோவில் சொல்கிறேன். அப்ளிகேஷன் செக்யூரிட்டிங்கிறது ஒரு ஒர்க் ஸ்பேஸாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒரு ஒர்க் ஸ்பேஸாக இருக்கும்போது அது ஆப் செக் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இப்போ ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஆக்டிவிட்டி டேஷ்போர்டு போனால் இங்கே ஆப் செக் அப்படின்னு இருக்கா. இன்றைக்கி உங்கள் இடத்துல நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஃப்ராவிஎம், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு டெவலப் பண்ணி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ என்கிட்ட அப்ளிகேஷன் செக்யூரிட்டிக்கும் இருக்குது, இன்ஃப்ராவிஎம்க்கும் இருக்குது. இப்போது இன்ஃப்ராவிஎம்குள்ளே போயிட்டு இங்கே அப்லோடு வல்னரபிலிட்டிஸ் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணி இந்த ப்ரௌசர் நான் கொடுத்துட்டு ஆல்ரெடி இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம இப்போ காமிச்சோம் தெரியுமா. இப்போ இங்கே வந்து நெசஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா நெசஸ் ரிப்போர்ட் இருக்குது, அக்ரிகேட்ஸ் இருக்குது, ஓப்பன் வாஸ் இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் ரிப்போர்ட்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம எண்ணில் ஒரு சில ரிப்போர்ட் ஃபார்மேட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எல்லாமே ஒரு டூல். இந்த டூல் ஜெனரேட் பண்ண ஒரு ரிப்போர்ட்ஸ் தான். இப்போ WSCANஸு, அக்ரிகேட்ஸு, அதுக்கு நெட்ஸ்பார்க்கர், நெக்ஸ்போஸ், நிக்டோ, என்மேப், இந்த மாதிரி மல்டிபிள் டூல்ஸ் ஒரு ரிப்போர்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இப்போது இந்த இடத்துல போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபயர்பாக்ஸ்குள்ளே போய்ட்டு அந்த இடத்துல நம்ம என்ன அப்லோட் பண்ண போகிறோம், ரிப்போர்ட்ஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இன்ஃப்ராவிஎம் அப்படிங்கிறது ப்ரௌஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே டவுன்லோட்ஸ் போயிடுறேன், சாம்பிள் கொடுக்குறேன். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் நெசஸோட ரிப்போர்ட் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. ஸோ நெசஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். நெசஸ் இருக்குது. இந்த .ness ஃபைல் இருக்குல்ல, இந்த XML ஃபைல் இருக்குல்ல, ஒவ்வொரு வெண்டாரும் ஒரு சில ரிப்போர்ட் ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். .xml எடுத்துக்கோங்க, .xml எடுத்துக்கோங்க, .csv எடுத்துக்கோங்க, .html, அதுக்கப்புறம் .pdf, இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல் என்ன ரிப்போர்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் .ness வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓப்பன் கொடுத்தா இங்கே எனக்கு அப்லோட் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அப்லோட் நம்ம பண்ணும்பொழுது இந்த நெசஸில் இருக்கிற எல்லா வல்னரபிலிட்டிஸ் ரிப்போர்ட்ஸும் இப்போ இந்த டூலுக்கு வந்துடும். டூலில் வந்து சேவ் ஆகிடும். சரிங்களா. இப்போது டன் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு சில வல்னரபிலிட்டியோடைய சாம்பிள் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்குது இந்த டூலில். சரிங்களா. இந்த வெண்டார் கொடுத்த டூலில் அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்ஸுக்குள்ளே போயிடலாம். இப்போ இங்கே போய் அப்லோட் வல்னரபிலிட்டிஸ் கொடுத்து ப்ரௌஸ் கொடுக்குறேன். அப்ளிகேஷன் செக்யூரிட்டியோட டூல் ஒன்று எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, அக்ரிகேட்ஸ் வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி யூஸ் பண்ணுற ஒரு டூல் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம், இதை அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ பண்ணும்போது கீழே இன் ப்ராக்ரஸ் வருதா. ஸோ இது வந்து இப்போ இங்கேயும் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போது நான் வந்து இன்ஃப்ராவை கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம அப்லோட் பண்ணோம்ல நெசஸில் வந்து கிட்டத்தட்ட அந்த ரிப்போர்ட்டில் ஒரு 295 வல்னரபிலிட்டிஸ் இருந்திருக்கு. வெப் வல்னரபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 44 இருந்திருக்கு, 86 சர்வீஸ், 7 HLs இருக்குது. அப்போனா 7 கம்ப்யூட்டரில் வந்து இவ்வளோ இஷ்யூஸ் இருந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு வருது. சரியா. இப்போ நான் அந்த லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணும்போது இது எல்லாமே தான் அந்த ரிப்போர்ட்டில் இருந்த ஒரு இஷ்யூஸ். இது ஒரு மீடியம் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணும்பொழுது இந்த மீடியம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மீடியம் எதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க, இதனுடைய சர்வீஸ் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வருது. அப்படியே இங்கே போய்ட்டு ஆப்ஸை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே இங்கே ஏதாச்சும் இருக்கா, வல்னரபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இம்போர்ட் ஆயிருக்கு. பட் வல்னரபிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ நம்ம திருப்பியும் என்ன பண்ணலாம், வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்செட் ஃபைல்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பர்ப் அப்படிங்கிறது ஒரு ஆப்செட் உள்ள தான் வரும். ஸோ பர்ப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பர்ப் எக்ஸாமில் இம்போர்ட் பண்ணலாம். அப்லோட் கொடுத்து பார்க்கலாம். இங்கே இம்போர்ட் ஆகிட்டு இருக்குது. பிகாஸ் சம்டைம்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அதுக்காக ரிசல்ட்ஸ் வராது. ஸோ இன்றைக்கி அக்ரிகேட்ஸ் இங்கே இருக்குது. இந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு இருக்குது, நமக்கு இங்கே தெரியல. பட் இங்கே டேஷ்போர்டில் பாருங்கள் 16 வல்னரபிலிட்டிஸ் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டால், பர்ப் சூட்டில் நம்ம அப்லோட் பண்ண ரிசல்ட்ஸில் வந்து 16 வல்னரபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே அக்ரிகேட்ஸில் ஒரு 4 வல்னரபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ரிசல்ட்ஸ் இந்த டூல் நம்ம வச்சுருக்கோம் தெரியுங்களா, இந்த வெண்டா டூல்ஸ் இருக்குது தெரியுங்களா. இப்போ இது ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் ஒரு VM டீம்னு ஒருத்தர் இருப்பாங்க. யாரா ஒரு வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் டீம் அப்படி இருப்பாங்க. ஸோ அவங்க கம்பெனியில் இருக்கிற எல்லா டூல்ஸுமே ரிசர்ச் பண்ணி, அதாவது ரிசர்ச்னு சொல்கிறத விட ஃபார் எக்ஸாம்பிள் டெனபிள் நெசஸ் வச்சிருக்காங்களா, இல்லை வந்து ரேபிட் 7 வச்சிருக்காங்களா, இல்லை வந்து GFI லேண்ட் கார்டு வச்சிருக்காங்களா, இல்லை பர்ப் சூட் வச்சிருக்காங்களா, நெசஸ் வச்சிருக்காங்களா, இந்த மாதிரி மல்டிபிள் டூல்ஸை வந்து இவங்க மேனேஜ் பண்ணி இந்த ரிப்போர்ட்ஸை வந்து ஒரு இடத்துல சென்ட்ரலைஸ் பண்ணுவாங்க. இந்த சென்ட்ரலைஸ் பண்ண இடத்துல இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பர்டிகுலர் டீமுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், ஒரு ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே இருக்கும். இது வந்து ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொரு செட் ஆஃப் கம்பெனிஸ் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க.
இன்டெகிரேட் பண்ணிப்பாங்க. லைக் எப்படின்னா ஸ்ப்ளங்க்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். SIM டூல்ஸ் வந்து ஸ்ப்ளங்க்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டைரெக்டாக எனக்கு இந்த பர்ப்லேருந்து ஸ்ப்ளங்க்குக்கு போயிட்டோம். அதே மாதிரி அக்ரிடெக்ஸ்லேருந்து ஸ்ப்ளங்க்குக்கு போயிட்டோம். பிகாஸ் நான் இந்த மாதிரிலாம் தேர்ட் பார்ட்டிலாம் வாங்க மாட்டேன். ஸ்ப்ளங்க் ஆல்ரெடி நான் ஒரு டூலே வாங்கி வச்சிருக்கேன். அதில் வந்து எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ எனக்கு வர இந்த மாதிரி வர எல்லா ரிசல்ட்ஸுமே எனக்கு ஸ்ப்ளங்க்குக்கு வரட்டும், அங்கே வந்து டேஷ்போர்ட் மாதிரி காமிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இன்டெகிரேட் பண்ணிடுவாங்க. இது ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொரு செட் ஆஃப் கம்பெனிஸ் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்ப்ளங்க்கும் தேவை கிடையாது, இல்லை வந்து இதுவும் தேவை கிடையாது. எனக்கு இந்த குவாலிஸ் நான் டூல் ஒன்று வச்சிருக்கேன் தெரியுங்களா, அந்த ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை டேரெக்டாக வந்து என்ன பண்ணேன், டிக்கெட்டிங் பிளாட்ஃபார்முக்கு சென்ட் பண்ணிடுறேன். அது ஃப்ரெஷ் சர்வீஸாக இருக்கலாம், இல்லை வந்து எந்த ஒரு சர்வீஸ் டெஸ்க்காக இருக்கலாம், எந்த ஒரு டிக்கெட்டிங் பிளாட்ஃபார்முக்கு நான் வந்து பர்டிகுலர் டீம் மெம்பருக்கு சப்மிட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் ஒரு ப்ராசஸ் வச்சிருப்பாங்க. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு கம்பெனியும் அவங்க என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிய வந்திருக்கும், இந்த VM அப்படிங்கிறது ஒரு சைபர் செக்யூரிட்டி ரோலாகவே கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட் இருக்கும், செக்யூரிட்டி அனலிஸ்ட் வந்துட்டு நீங்கள் VMக்குள்ளே போவீங்க. ஸோ அந்த மாதிரி டாப் 20 கெரியர்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி ரோட் மேப்பு, அதுக்கப்புறம் ஹவு டு கெட் இன்டு சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிக்குள்ளே வரணும்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருப்போம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கிளியராக ஐடியா வரும். இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு ரியல் டைம் டெமோஸோட நம்ம போக போக நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். இந்த மாதிரி புதுசாக விஷயம் தெரிஞ்சுக்க மறக்காம சைபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.